வெல்கம் டு ஆல். நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டோம். அதுலேருந்து இம்பார்ட்டண்டான டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 4 கொஷின் வரும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சிலபஸில் இருக்குது. நமக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறையா வரும். இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்ப்போம். சாயில் கொலாய்ட்ஸில் வந்து ஹியூமஸில் வந்து ஹியூமஸ் ஹஸ் ஹை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. அதே மாதிரி இன்ஆர்கானிக் கொலாய்டல் கிளேல வெர்மிகுலைட் ஹஸ் ஹையஸ்ட் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. வெர்மிகுலைட் வந்து ஒரு மினரல் மாதிரி இருக்கனால அது வந்து இன்ஆர்கானிக் கொலாய்டல் கிளேன்னு சொல்கிறோம். அதுவே ஹியூமஸ் வந்து நமக்கு ஆர்கானிக், அது ஹை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. அதே மாதிரி வெர்மிகுலைட் ஹை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கெலாம் ஹை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கெலாம் லோ ஆனியானிக் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். லேயர் சிலிக்கேட் கிளேஸ் டாமினன்ட் டெம்பரேட் ரீஜியன்ஸ் என்னென்னா, இப்போ ஃபில்லோசிலிக்கேட்ஸ், ஃபில்லோன்னா லீஃப், அது எப்படி இருக்குன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், இல்லாட்டி பிளேட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒன் டாமினேட்டட் பை சிலிக்கான், அதர் பை அலுமினியம் ஆர் மெக்னீசியம். அலுமினியம் டாமினேட்டட் ஷீட்டை வந்து நம்ம டை ஆக்டாஹெட்ரல் ஷீட்டுன்னு சொல்கிறோம். அதுவே மெக்னீசியம் இருந்துச்சுன்னா அது ட்ரை ஆக்டாஹெட்ரல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமிட் கொலாய்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 200 to 250 சென்டிமோல் இருக்கும், kg/-1. இது கேட்கலாம், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி ஆஃப் ஹியூமிக் கொலாய்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். 200 to 250. நெக்ஸ்ட் வந்து டைவேலண்ட் அயான்ஸ் லைக் கால்சியம் மெக்னீசியம்லாம் டைவேலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மோனோவேலண்ட் அயான்னா சோடியம் பொட்டாசியம், அது லெஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுவே அலுமினியம் வந்து ட்ரைவேலண்ட் கேட்டையான், மோஸ்ட் ஈஸிலி அப்சார்ப்டு. இது கேட்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்கலாம். அலுமினியம் வந்து ட்ரைவேலண்ட் கேட்டையான் எதுன்னு கேட்கலாம், அலுமினியம். ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து பாலிவேலண்ட், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து பாலிவேலண்ட். கயோலினேட் clay has a greater anion and has phosphate absorbing capacity than montmorillonite or illite clay. Kaolinite has a greater anion and has phosphorus absorbing capacity வந்து kaolin clayல நிறையா இருக்கும். அதுவே clay colloids belonging to smectite group, இந்த kaolinite, montmorillonite, வெர்மிகுலைட் இது எல்லாமே ஸ்மக்டைட் குரூப்னு சொல்லுவாங்க. கிளே கொலாய்ட்ஸ் எல்லாமே ஸ்மக்டைட் குரூப்பில் வரும். மோன்ட்ரமோர்லைட் வந்து ஸ்வெல் வென் வெட், ஸ்ரிங் வென் ட்ரை, தென் தட் ஆஃப் கேயோலினைட். அப்போ நமக்கு இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். மோன்ட்ரமோர்லைட் வந்து எதில் அதிகமாக இருக்கும், கிளே சாயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிளே சாயில் தான் நம்ம வேர்டிசால்னு சொல்லுவோம். வேர்டிசாலோட நேச்சருமே இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்வெல் ஆகும் அண்ட் அப்புறம் ஷ்ரிங்க் ஆகும். வெர்மிகுலைட் வந்து இன்டர்மீடியேட் இன் இட்ஸ் ஸ்வெல்லிங் அண்ட் ஷ்ரிங்கிங். வெர்மிகுலைட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கும், ஸ்வெல் ஆகிறதுலையும் ஷ்ரிங்க் ஆகிறதுலையும் ரொம்ப ரொம்ப இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ப்ரௌனியன் மூமெண்ட்னா என்னென்னா, இது கேட்கலாம். ப்ரௌனியன் இந்த கீழே இருக்க டெஃபினிஷனை கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கேட்கலாம். சஸ்பென்ஷன் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இஸ் எக்ஸாமைன்ட் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். They are found to be in continual motion. அதாவது ஜிக்ஸாக் வேவாக அது போய்கிட்டு இருக்கும். ஏன் அப்படி வந்து தண்ணியில் வந்து போகுதுன்னா, கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எப்படி போகுதுன்னா, அது வந்து ஏன் அப்படி போகுதுன்னா ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகும். அதனால தான் ஜிக்ஸாக் போர்ஷனில் போய் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிக்கிறோம், ஃப்ளக்லேட் ஆகிக்கிறோம். திஸ் மூமெண்ட் இஸ் ப்ரைமர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளக்லேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃப்ளக்லேட் ஆகிறதுக்காக தான் அது மாதிரி மோஷனில் போகுது. டிண்டால் எஃபெக்ட் இதுவும் கேட்கலாம். டிண்டால் எஃபெக்ட் நமக்கு தெரியும், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸ்னால ஒரு லைட் வந்து ஸ்கேட்டர் ஆச்சுன்னா அதுதான் டிண்டால் எஃபெக்ட். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிலிக்கேட் கிளேஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிலிக்கேட் கிளேஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதில் வந்து கொஷின்ஸ் வரலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா வந்திருக்கு. 1:1 டைப் மினரல்ஸ் வந்து கேலினைட். கேலினைட் வந்து நான் எக்ஸ்பேண்டிங். அதே மாதிரி இது எதில் இருக்கும்னா கேலினைட் ரெட் சாயில் லேட்டரைட் சாயிலில் இருக்கும்.
பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து மோர் இன் கேலினைட். இப்போ முன்னாடியே பார்த்தோம், பாஸ்பரஸ் ஃபிக்சேஷன் வந்து மோர் இன் கேலினைட். 2:1 டைப் கிளே மினரல்ஸ் வந்து மோன்ட்ரமோலினைட், வெர்மிகுலைட், இலியேட், மாஸ்கோவைட், பயோடைட். இதில் எக்ஸ்பேண்டிங் டைப் வந்து மோன்ட்ரமோலினைட் மட்டும்தான் வந்து எக்ஸ்பேண்டிங் டைப்பு. வெர்மிகுலைட் லிமிட்டட் எக்ஸ்பேண்டிங். மற்ற இலியேட், கேவலினைட் எல்லாமே நான் எக்ஸ்பேண்டிங். லிமிட்டட் எக்ஸ்பேண்டிங் வந்து வெர்மிகுலைட்டு. அம்மோனியம் அண்ட் பொட்டாஸ் ஃபிக்சேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெர்மிகுலைட். அதுவே நான் எக்ஸ்பேண்டிங் இலியேட் வந்து மஸ்கோவைட் அண்ட் பயோடைட். இலியேட், மஸ்கோவைட், பயோடைட். வெர்மிகுலைட்டையும் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து மோராக இருக்கும். அடுத்து 2:1:1 இல்லாட்டி 2:2 சொல்லலாம். அது குளோரைட்ஸ். மெக்னீஷியம் டாமினேட்டட் அலுமினா ஷீட் இருக்கும், ப்ரூசைட் அது பேர். மெக்னீஷியம் டாமினேட்டட் அலுமினா ஷீட்டு பேர் ப்ரூசைட். அது வந்து குளோரைட்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். அடுத்து வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஎன் ரேஷியோ. சிஎன் ரேஷியோ வந்து மினரல் சாயில் ஆர் ஏரபிள் சாயிலில் 9:1 to 12:1 இருக்குது. நம்ம இந்தியன் சாயிலில் 10:1, 12:1. கல்டிவேட்டட் சாயில்ஸில் 8:1, 15:1. ஹியூமஸில் 10:1. எஃப்ஐஎம்மில் 30:1 to 40:1. லெக்யூம்ஸில் 20:1 to 30:1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம ஹியூமஸ் பார்த்துக்கணும், எஃப்ஐஎம் பார்த்துக்கணும், லெக்யூம்ஸ் பார்த்துக்கணும். சாடஸ்ட் 400:1 ரொம்ப ரொம்ப ஹை. அதுவே ஸ்ட்ராவில் வந்து 100:1. அதுவே பேடிஸ்டானா 8:1. அதுவே மெய்சோர் கம்ஸ்டானா 6:1. மைக்ரோ ஆர்கானிசமில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 4:1, 9:1. மொபைலைசேஷன் ஆஃப் நைட்ரஜன்னா லெஸ் தென் 20:1. அதுவே இம்மொபைலைசேஷனாக இருக்கிறப்ப மோர் தென் 30:1 இருக்கும் கார்பன். ஃப்ரெஷ் பிளான்ட் ரெசிடியூஸில் 40:1 இருக்கும். ஆர்கானிக் இப்போ டீகம்போஸ் ஆகிற ஆர்கானிக் இதுலாம் வந்து கார்பன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎம்லேயே வந்து அதில் வந்து 30:1 to 40:1 வரைக்கும் இருக்கும் கார்பன் ரேஷியோ, சிஎன் ரேஷியோ. பீச் சாயில்னா என்னென்னா விச் ஹேவ் ஸ்லைட்லி ஆர் பார்ஷியலி டீகேட். அதுவே மக் சாயில்னா டீகம்போஸ்ட் ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ். பீட்னா பார்ஷியலின்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஹியூமஸ்னா ப்ரௌன் ஆர் டார்க் ப்ரௌன் அமார்ஃபஸ் அண்ட் கொலாய்டல் சப்ஸ்டன்சஸ் பேர் தான் ஹியூமஸ். ஹியூமஸோட டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ப்ரீவியஸ் இயரில் ஏஎஃப்ஓவில் கேட்டிருந்தாங்க, ஹியூமஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹியூமஸில் வந்து 40 to 45% லிக்னின் இருக்கும், 30 to 35% ப்ரோட்டீன் இருக்கும். இன்சாலிபிள் இன் வாட்டர். ஹியூமஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியம். இன்சாலிபிள் இன் வாட்டர், மோஸ்ட்லி சொலிபிள் இன் டைல்யூட் அல்கலைனில் தான் சொலிபிள் ஆகும். கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹியூமஸ் வந்து என்னென்ன ஃபார்மில் இருக்குன்னா, நமக்கு ஃபல்விக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், ஹியூமன் ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். மாலிகுலர் வெயிட் வந்து ஃபல்விக்கில் லோவாக இருக்கும், ஹியூமிக்கில் மீடியம், இதில் ஹையாக இருக்கும். கலர் வந்து இதில் லைட்டு, மீடியம், டார்க். இதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சொலிபிலிட்டின் இது ஆசிட் அண்ட் ஆல்கலியில் இதாகும். இது சொலிபிளின் ஆல்கலி மட்டும்தான், இன்சொலிபிளின் ஆசிட். அது இன்சொலிபிளின் போத் ஆசிட் அண்ட் ஆல்கலி. ரெசிஸ்டன்ட் டு டீகம்போஷன் இதில் லோவாக இருக்கும், அதில் மீடியம், இதில் ஹை. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கேட்டையான். இது கூட கேட்கலாம், நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டையான் பவர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கேட்டையான் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு H+ அயான் தான். கேட்டையானாலே நமக்கு H+ அயான், அடுத்து அலுமினியம், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாஷ், அடுத்து அம்மோனியம், அடுத்து சோடியம். பவர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆனியான் வந்துச்சுன்னா நமக்கு OH- ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துடும், தெரியும், OH- H2PO4. அடுத்து வந்து பாஸ்பேட், சல்ஃபேட், நைட்ரேட் அந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. பீட் சாயிலோட pH வந்து 3. இது ஆசிட் ரெயினாக இருந்துச்சுன்னா 3 to 4.5. அசிடிட்டி வந்து எப்போ அதிகமானா H+ அயான்ஸ் அதிகமாக அசிடிட்டி அதிகமாகும். pH இண்டிகேட்டர் பிளான்ட் வந்து ஹைட்ராஞ்சியா. இது கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சான்சஸ் இருக்குது. அட் லோ pH இந்த
பிளான்ட் வந்து எப்படி நமக்கு இண்டிகேட் பண்ணுன்னா, லோ பிஹெச்சில் பெட்டல்ஸ் வந்து டேன் டு ப்ளூ கலர் ஆயிரும். அதுவே ஹை பிஹெச்சில் ரெட் ஆர் பிங்க் கலர் ஆயிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சோப்பு இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் போட்டோன்னா ரெட் கலர் ஆகிடும். நியூட்ரல் பிஹெச்சில் வந்து அந்த பர்பிளும் இல்லாட்டி மிக்ஸ் ஆஃப் ப்ளூ அண்ட் பிங்க் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அசிடிட்டி டாலரன்ஸ் கிராப் வந்து ரைஸ், டீ இந்த மாதிரிலாம் நிறையா வரும். இன்னும் பொட்டேட்டோ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து அசிடிட்டி டாலரன்ஸ் வந்து ரைஸ் அண்ட் டீ தான். சுகர் பீட் அப்சார்ப் பேஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் கிரியேட் அசிடிட்டி. ரொம்ப அல்கலைன் சாயிலெலாம் சுகர் பீட் போட்டோன்னா அது வந்து பேஸ் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அசிடிட்டி ஆக்கிடும். அதை இல்லாட்டா நியூட்ரல் ஆக்கிடும் அந்த சாயில். டாக்ஸிட்டி ஆஃப் ஃபெரஸ் அண்ட் மேங்கனீஸ் காஸ் ப்ரௌனிங் டிசீஸ் இன் சப்மர்ஜ்டு ரைஸில். நம்ம வந்து அசிடிட்டி டாலரன்ஸ் வந்து கிராப் வந்து ரைஸ் தான் பார்த்தோம். அசிடிட்டி இருந்துச்சுனாலே ஃபெரஸ் மேங்கனீஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது ரொம்ப அதிகமாக இருந்து டாக்ஸிசிட்டி ஆச்சுன்னா ப்ரௌனிங் ஆஃப் ரைஸ் வரும். இன்க்ரீஸ் சொலிபிலிட்டி ஆஃப் அலுமினியம், மேங்கனீஸ், ஃபெரஸ் எல்லாமே சொலிபிள் ஆகி நமக்கு அந்த ப்ரௌனிங் டிசீஸ் வந்துடும். அப்ளிகேஷன் ஆஃப் லைம் ரெடியூஸ் கிளப் ரூட் டிசீஸ் ஆஃப் கோல் கிராப்ஸ். அது ரொம்ப அசிடிட்டியாக இருந்தோன்னா கிளப் ரூட் டிசீஸ் ஆஃப் கோல் கிராப்ஸில் வந்துடும். அதனால லைம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நிறைய தடவை இந்த இது கேட்டிருக்காங்க. சலைன் சாயில். சலைன் சாயிலுக்கு இன்னொரு பேர் சோழன் சாக். அதோட பிஹெச் வந்து பிஹெச் இஎஸ்பினா எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ், அடுத்து ஈசி. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சலைன் சாயில். சலைன் சாயில் வந்து நமக்கு தெரியும் சலைனில் வந்து லெஸ் தென் 8.5 தான் இருக்கும். அதுவே சோடியம் வந்து லெஸ் தென் 15 தான் இருக்கும். ஆனால் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஈசி வந்து மோர் தென் 4. அதுவே அல்கலி சாயிலில் மோர் தென் 8.5 இருக்கும் பிஹெச். சோடியமும் அதிகமாக இருக்கும். அது சோடிக் சாயில்னே சொல்லுவோம் அல்கலி சாயில். அதனால் மோர் தென் 15. ஈசி வந்து லெஸ் தென் 4. சலைன் அல்கலி. சலைன் அல்கலியில் அந்த சால்ட்ஸ் அதில் இருக்கிறத பொறுத்த மோர் தென் 8.5 இருக்கலாம், லெஸ் தென் 8.5 இருக்கலாம். ஆனால் சோடியம் அதில் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அல்கல் சால்ட் இருக்கனால மோர் தென் 15. இது மாதிரி சலைன் இருக்கனால மோர் தென் 4 தான் வரும். ஃபங்கியை ப்ரிஃபர் அசிடிக் ரியாக்ஷன் தான். அசிடிக் சாயிலில் ஃபங்கியோட ரியாக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நியூட்ரல் இல்லாட்டி நியூட்ரல் டு அல்கலைன், அதுக்குள்ளே வந்து பாக்டீரியாவோட ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அல்கலைனாக இருந்ததுன்னா அது ஆக்டினோமைசிடிஸோட ஆக்ஷன்ஸில் நிறையா இருக்கும். அசிடிக் பிஹெச்சில் எது அதிகமாக இருக்கணும், என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ்? ஃபெரஸ், மேங்கனீஸ், அலுமினியம், காப்பர், ஜிங்க். இது நியூட்ரல் பிஹெச்சில் என்பிகே, போரான். ஸ்லைட் அல்கலைன் பிஹெச்சில் கால்சியம், மெக்னீஷியம். இது ரொம்ப அல்கலைனாக இருந்துச்சுன்னா மாலிப்டினம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாயில் டாக்ஸானமி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.